ஓகே. நீங்க ஜாயின் ஆகி சலாம் சொல்லி பேசுங்களேன். அப்பதான் எங்களுக்கு தெரியும் நீங்க உங்களோட சவுண்ட் கேக்குதா இல்லையான்னு சொல்லி. சரியா? ஓகே ஜாயின் ஆயினா உஸ்தாத். உங்களோட மைக் ஓகே ஆயிருந்துச்சுன்னா கொஞ்சம் எங்களுக்கு பேசி பாருங்க. சரியா கேக்குதான்னு சொல்லி. சரியா? ஓகே அப்பதான் உஸ்தாத். நீங்க ஓகே. புடிச்சு சவுண்ட் கேக்குதா, பிரச்சனை இல்லைக்குதான்னு சொல்லி பார்த்து கொள்ளிடும். ஓகே, பிஸ்மில்லா. நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். போன கிளாஸ்ல விட்ட ஹோம்ஒர்க் கணக்கு படலைன்னு நினைக்கிறேன். அப்படியா? பிராக்டிஸ் பண்ணல அப்படியா? ஆமா. இல்ல இல்ல உஸ்தாத். ஆமா நான் அனுப்பல உஸ்தாத். கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. டைம் அனுப்புறதுக்கு. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு உங்களோட மிஸ்டேக்ல செல்ஃபா பார்த்து கொள்றதுக்கான சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கும். ஹோம்ஒர்க் அனுப்புறதால எனக்கு பிரச்சனை ஓகே இல்லை. நாங்க உஸ்தாத். புதிய கிளாஸ்ல ஸ்டார்டிங் ஹோம்ஒர்க்கை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நோ ப்ராப்ளம். பட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் உறுதியை நீங்க எடுத்துக்கொள்றது கட்டாயம் அனுப்பி கொள்றது நல்லா இல்லைங்க. ஓகே உஸ்தாத். இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓதட்டுமா உஸ்தாத்? எஸ். உஸ்தாத் நான் பேசுறது கேக்குதா? ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். يحسب أن لم يره أحد. யஹ்சபு அதை ஜாயின் பண்ணணும். யஹ்சபு. நான் அப்படிதான் يحسب أن لم يره எப்படி? أحد. அ யஹ் அப்படி அல்ல. அது போல அலிஃபுக்கு أيح முன்னாடி வார எழுத்தோட தான் நீங்க அலிஃப் ஜாயின் பண்ணப்படாது. சட்டம் அப்படிதான் எனக்கு படிச்சேன். அப்படி உதாரணத்துக்கு இந்த அலிஃபுக்கு முன்னால ஒண்ணு வந்து இல்லையே, அலிஃப் தான் ஃபர்ஸ்ட். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? அலிஃபுக்கு பின்னால ஜாயின் பண்ணாம வேறுபடுத்தி வரீங்க. அயஹ் அயஹ் இல்ல. அயஹ் அயஹ் அயஹ். விளங்குதா எப்படி? أيح எஸ். أيح அயஹ். வெரி أيحسب குட். அதான் சரி. لم அயஹ் சபு. أيحسب أن لم அ அ يره. அ அ அல்லை. أيحسب أن لن. لم يمل أستاذ ميم لا أستاذ ميم لا سكون. ألم أيحسب أن لم. أيحسب أن لم يره أحد. வெரி குட். திருப்பி போதுமா? أيحسب أن لم يره أحد. குட் குட். ரெண்டாவது. إن إلينا பதினே பிறகு இன்ன இலையின. إن إلينا பல. إيابة. இன்ன இலையின. இன்ன இலையின. إن إلينا إيابهم. திருப்பி போதுமா? إن إلينا إيابهم. குட். மூணாவது. والآخرة خير وأبقى. திருப்பி போதுமா? والآخرة خير وأبقى. இந்த இல் சவுண்டை خير. வெளிப்படுத்தணும். நீ படிக்கல. பட் வல் ஆஹிரத்து. والآخرة خير وأبقى. குட். மாஷா அல்லாஹ். சூப்பர். மிச்சமே நல்லா. நாலாவது. أن جاءه الأعمى. சின்ன ஒரு பிழை இருக்குது. ஒரு சின்ன ஒரு பிழை ஒன்று வந்திருக்குது. திருப்பி ஒரு ஓதி அந்த பிழை இல்லாம அங்க பார்ப்போம். நீங்க கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். அதாவது أن என்னுடைய آه، சவுண்ட். أن أن جاءه الأعمى. சரி. அஹுல். அந்த இடத்துல பிரச்சனை இருந்துச்சுதான். ஐந்தாவது. ஓதணுமா உஸ்தாத் ஃபோர்த்து? இல்ல இல்ல, இப்ப நீ திருத்தி திருத்தி ஓதுன்னு சரியா மிச்சமே சரியாயிட்டு. ஐந்தாவது. أيحسب أن لن يقدر عليه أحد. மாஷா அல்லாஹ். ஆறாவது. ألم يجدك يتيما فآوى. மாஷா அல்லாஹ். ஏழாவது. أما من استغنى. பைரன். நாங்க புதிய பாடத்துக்கு போகலாம். கொஞ்சம் நீ வரேன்.
ஓகே உஸ்தாத் அல்ஹம்துலில்லாஹ். நல்ல மிச்சல் நல்ல மனா சின்ன சின்ன பிள்ளைங்க மட்டும்தான் குழம்பு வைக்கனா பிஸ்மில்லா. இப்ப பிழை வராம ட்ரை பண்ணுவோம். فإن الجنة هي المأوى. இன்னல் அந்த ஈய போஸ்ட் பண்ணி எடுக்கும். என்ன உஸ்தாத்? ஸ்டார்டிங் வந்திருக்கிற இ இன்னல் அத போஸ்ட் பண்ணி எடுங்கோ அந்த ஈய. இந்த இவ கலக்காம எடுக்கும். ஓகே உஸ்தாத். فإن الجنة هي المأوى. இப்போதுமா فإن الجنة هي المأوى. ஓகே குட் மாஷா அல்லாஹ். ரெண்டாவது حدائق وأعنابا. وأعنابا وأعنابا حدائق حدائق حدائق. وأعنابا. jadi gua حدائق وحدائق وأعنابا. حدائق وأعنابا. حدائق وأعنابا. ஈர சவுண்ட் போதாவே ஹதாஇக்ல வர ஈர உச்சரிப்பு போதா. என்ன உஸ்தாத்? ஹதாஇக எண்டத்துல இந்த ஈட உச்சரிப்பு இன்னும் கிளியரா வரணும். டால்ல இருந்து பிரிஞ்சு வர மாட்டேங்குது. ஹதாஇக விளங்குதா? حدائق குட். حدائق وأعنابا. மூணாவது جزاء من ربك أعداء كسابا. மாஷா அல்லாஹ். இன்னொரு திருப்பி போதுமா? جزاء من ربك أعداء كسابا. நாலாவது إنا أنذرناكم عذابا قريبا. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு சொல்லிலையும் வார இறுதி எழுத்தை நாங்க முழுமையா உச்சரிக்கணும். அதுல கவனம் வைக்கணும். அதுல உங்களோட 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 தவறு உண்டு அதுல இருக்குது. அப்படின்னா என்னென்றால் கவனமா பாத்துக்கோங்க. இப்ப இதுல கும் இந்த மீமிக்கு தானே. இப்ப இந்த இடத்துல நீ விட்டுட்டு ஓட பாருங்க. என்ற சவுண்ட முழுமைப்படுத்த முன்னுக்கு அடுத்த எழுத்துக்கு நீங்க உச்சரிக்க ரெடி ஆயிட்டீங்க. நான் சொல்றது அந்த கும் என்ற என்ற சவுண்ட பூரணப்படுத்தாம ஐன நீங்க என்ன செய்றீங்க, உச்சரிக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க, ரெடி ஆயிட்டீங்க. எனவே என்ன நடக்குது என்றால் இந்த என்ற சவுண்ட் முழுமைப்படுத்தப்படுது இல்ல, அந்த இடம் பிழையாகுது. என்றதை முழுமைப்படுத்திட்டு தான் நீங்க போகணும். ஓகே உஸ்தாத். திருப்பி வருவாங்க. إنا أنذرناكم عذابا قريبا. இப்ப நாங்க அலிப்ப படிக்கிறதால நான் வேற ஒன்றையும் திருத்தல்ல. அலிஃப சவுண்ட் ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்த பாடத்துக்குள்ள நாங்க போகணும். ஐனுடைய பாடம் போகலாம், பிரச்சனை இல்லை. இன்றைய பாடத்துல எஸ் ஐனுடைய பாடத்தை நான் இன்றைக்கு ஆரம்பிச்சு வைக்கிறேன். இதுல பாடம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் உங்களுக்கு தொடரும். நாளைய பாடத்துல நாங்க பார்க்க எதிர்க்கிறோம். நாளைய பாடம் உங்களுக்கு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க இன்ஷா அல்லாஹ், புதிய பாடம்ங்கிறதால. ஐனுடைய விஷயம் என்னன்னு சொன்னால், ஐனும் உங்களுக்கு டவுட் வரலாம், அதுக்கே அலிஃபுக்கு பின்னால பா படிக்காம ஐன படிக்கிறோம் அப்படி என்றால், உண்மையில அலிஃபுடைய உச்சரிப்புக்கும்
ஐனுடைய உச்சரிப்புக்கும் இடையில நெருக்கமான தொடர்பு இருக்குது. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே வடிவத்திலே அமைந்த உச்சரிப்புகள் தான். ஆனா அங்க உள்ள வித்தியாசம் என்னென்றால், அலிஃப உச்சரிக்கிற நேரத்துல நாங்க சொன்னோம் நாவினுடைய எந்த பகுதியையும் நாங்க அசைக்க கூடாது என்று சொன்னோம். ஞாபகம் இருக்குதா? ஆமா உஸ்தாத். எஸ். ஆனால் ஐனுடைய பகுதியில் அப்படி அல்ல. நாவினுடைய கடைசி பகுதியை மட்டும் கட்டாயமாக மேலே உயர்த்த வேண்டும். இந்த பகுதியில வார நாவினுடைய பகுதியை கொஞ்சம் என்ன செய்யணும், தொண்டையிட பக்கத்துக்கு, அதாவது மேல் பகுதிக்கு கொஞ்சம் தூக்கணும். அப்பதான் ஆயினுடைய ம். சவுண்ட் வரும். ஆனா அலிஃபினுடைய உச்சரிப்புக்கு தூக்கினா அங்க அலிஃப் வந்து ஆயினா பேத்திரும். ம். கவனமாயிக்கணும். ஒரு சின்ன Yes. ஒரு வேறுபாடு. ஆனா மத்த எல்லாம் உண்டு. அது என்ன சொல்ற, மேலிருந்து கீழ் நோக்கி உச்சரிக்கிறதா இருக்கலாம், சரிவாக உச்சரிக்கிறதா இருக்கலாம். எல்லாமே ரெண்டுமே சாஃப்டான லெட்டர். விளங்குதா? ம். ஆ. இன்னொரு முக்கியமான வேறுபாடு இப்ப கடைசியா சொல்லப்பட்டிருக்கிறது. அலிஃபுக்கு என்ன சொன்னோம், அதுக்கு முன்னால வரக்கூடிய எழுத்தை விட்டும் அலிஃபை நாங்க தெளிவாக வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி ம். உச்சரிக்க வேண்டும் ஒரு. என்று சொன்னோம். ஆனா இங்க சொல்றோம் முன்னாள் வார எழுத்தை நாங்க ஜாயின் பண்ணி தான் பிராக்டிஸ் பண்ணணும், தனியா உச்சரிக்க இயலாது. ம். சரிங்களா? உதாரணத்துக்கு ஓகே. நாங்க இன்றைக்கு ஒரு சில பிராக்டிஸை பார்ப்போம். இது வந்து பார்ப்போம். أنعمت عليهم. குட். அன்அம்த அன்அம்த அலைஹிம் நாங்க பிரிச்சு ஓத மாட்டோம். விளங்குதா சொல்றது? ஆ. அன்அம்த அலைஹிம் என்று பிரிச்சு ஓத முடியாது. இப்ப நீங்க ஓதுனது சரி. ம். அன்அம்த அலைஹிம் எப்படி? أنعمت عليهم. ஆஹா, இப்ப சவுண்டுக்கு வந்துட்டு இல்ல முதலாவது இல்ல ஆயின் இல்ல சரி. உஸ்தாத். أنعمت عليهم. மாஷா அல்லாஹ். ரெண்டாவது ولا أنتم عابدون ما أعبد. விலையே மேபுது. அப்ப சவுண்ட் வரலையே. இங்கதான் கவனம் ஆயிக்கணும். அலிஃபை விட இயலாது, விட்டுட்டு போக இயலாது. அலிஃபை أو எடுத்துக்கொண்டு أو தான் ஐனை பிராக்டிஸ் பண்ணணும். ولا أنتم عابدون ما أعبد. வெரி குட். அபுது தால கலக்குங்க. أوكي. அபுது. ولا أنتم عابدون ما أعبد. வரல வரல. சவுண்ட் வரல. சவுண்ட் வரல. அலிஃபினுடைய உச்சரிப்பு வர்றது ولا இல்ல. ولا أنتم عابدون ما أعبد. குட். அதுல மாக்கு பின்னால மூச்சு விடப்படாது. மூச்சு போகுது. ஓகே, நாலாவது வாங்க, أوكي. மூணாவது வாங்க. ولا يحض على طعام المسكين. ஹாமில் அல்ல. طعام. طعامل. أوكي. இதுதானே صحيح. மாறுது. ولا يحض على யஹிது. طعام கவனம் கவனம். يحض. எழுத்தெல்லாம் உச்சரிப்பெல்லாம் மாறுது. யஹிது அல்ல, யஹுத்து. يحض. யஹுத்து. يحض. யஹிது உண்டு இல்ல, பாருங்களேன். யஹிது உண்டு சொன்னா கஸ்ரத்து நீக்கணும். يحض. இல்ல, அதான் பெல. யஹிதுங்கிறது பெல. யஹி அல்ல, யஹு. يحض. எஸ். ولا يحض على طعام المسكين. திருப்பி வருங்க. ولا يحض. ولا يحض. ولا يحض على طعام المسكين. على طعام المسكين. திருப்பி தொஹாமில் ஓதுறீங்க. தொஹா இல்ல சிஸ்டர், طعامل. எஸ். sorry. ولا يحض على طعام المسكين. கிரமம் எடுத்து ஓதணும். பாருங்க. ولا يحض على طعام المسكين. اوكي استاذ. هو ده بقى استاذ. ஓதும் திருப்பி.
ولا يحض على طعام المسكين ஆண்டு வானத்தை நோக்கி ஆ என்று வானத்தை நோக்கி ஓதக்கூடாது அது பிள்ளையா طعام எஸ் நாலாவது في عماد ممددة தஹ் என்று சின்ன ஹாக்கு போறது பிள்ளை முமத்தத படிச்சாச்சு பெரிய ஹ சவுண்ட் கொடுக்கணும் நிப்பாட்டணும் في عماد இல்ல இல்ல ممددة في في عمد في عمد ممددة திருப்பி போதும் في عمد ممددة முமத்தத அதை மட்டும் சொல்லி காட்டுங்க முமத்தத ممددة இல்ல சின்ன ஹா தான் வருது முமத்தத ممددة எஸ் في عمد ممددة في عماد போதாது ممددة في في عمد عماد ممددة في عماد ممددة ஹா சவுண்ட் போகக்கூடாது ஹ சவுண்ட் வரணும் ممددة ممددة திருப்பி போதுங்க في عماد ممددة ஐந்தாவது القارية அதான் அப்படித்தான் القارية القارعة القارئة அந்த அதுல இதாகக்கூடாது القارعة القارئة திருப்பி போதுமா القارئة திருப்பி போதுமா القارئة القارعة القارئة உங்களுக்கு நாளைய பாடத்துல நாங்க கண்டினியூ பண்ணுவோம் கட்டாயம் ஐனுடைய இந்த வேறுபாடை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி வரணுமா اوكي استاذ ان شاء الله ஐனுடைய பாடத்தை ரெடி ஆயிக்கலாம் السلام عليكم